ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன போக போகிறோம்னா, வெறும் 3 பொருளை வச்சு எப்படி பணியாரம் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பணியாரம் செய்கிறதுக்கு ஒரே கிளாஸில் எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதே கிளாஸ்லேயே துவரம்பயிறு, கடலைப்பயிரும் சேர்த்துக்கோங்க. இப்போது அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். இப்போது நல்லா இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்ததை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி நல்லா அதை பாகு மாதிரி செஞ்சு அதை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் அதில் எவ்வளோ தூசி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம வடிகட்டி சேர்த்தா தான் அதில் இருக்கிற தூசி எதுவுமே அதில் வராமல் வாயில் எதுவுமே ஆப்பிடாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இதில் தித்திப்பு சேர்க்கறதுனால கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்தா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போது அதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருந்ததை எல்லாத்தையுமே அரைச்சி அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காவாக போகிறதோட ஏலக்காய் தூள் சேர்த்தா வாயில் எதுவும் ஆப்பிடாமல் இருக்கும். கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பணியாரத்தை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் என்னடா ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான் போகுது. இது நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். போடுறதுக்குமே நமக்கு வந்து வேறு எந்த கரண்டியும் தேவையில்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் கரண்டி இருந்தாவே போதும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா போடுங்க. அதே மாதிரி அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தா அது தீஞ்சிரும். உங்ககிட்ட வந்து வெல்லம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சர்க்கரை யூஸ் பண்ணி கூட அதை செய்யலாம். ஆனால் வெல்லம் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்போஸ் வெல்லம் இல்லாத டைமில் நீங்கள் சர்க்கரை போட்டு செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்டிஎன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.